வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மாடல் டெஸ்ட் ரயில்வே ரெக்கார்ட் போர்டே கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு டேரெக்டாக ஆன்லைனில் போய் பார்க்குறப்ப பயம் வந்துடும். ஸோ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட்டை கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ எக்ஸாம் முன்னாடி போகிறவங்க இதை பார்த்துட்டு போகணும். ஒரிஜினலாக எக்ஸாமில் என்ன நடக்குமோ அதை அப்படியே வந்து மாடல் டெஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க் தான் ப்ராக்டிஷனாக இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படிலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராமில் அந்த லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரிஜினலாக நீங்கள் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், என்னெல்லாம் அதில் இருக்குமோ அப்படியே வந்து A to Z இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி மார்க் டெஸ்ட்டில் எனக்கு பரிச்சயம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு பிகினராக இருக்கவங்க, ஆன்லைன் டெஸ்ட்டே எனக்கு என்னென்னு தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அங்கே போயிட்டு வந்து எக்ஸாம் ப்ரெஷரில் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மறக்க தோண்டும், படித்த கொஸ்டின் மறக்கும். அதனால் இங்கேவே இந்த லிங்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருங்க. எப்படி எப்படிலாம் எக்ஸாம் இருக்கும், எப்படி வந்து டிஸ்பிளே ஆகும், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படியே தான் போகும். ஸோ இது போல் தான் உங்களுக்கு ஒரிஜினலாகவே அந்த டிஸ்பிளே காட்டும் எக்ஸாம் அப்போ. ஸோ மேலே வந்து உங்கள் யூஸ் ரெடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த V1 இருக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணுறது வசதியாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கலாம். இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் வேணால் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 கொஷின், அதாவது மொத்தம் வந்து 100 கொஷின் இருக்கும். 90 நிமிஷத்தில் நம்ம அட்டன் பண்ணணும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றது நமக்கு தெரியும். நெகட்டிவ் மார்க் இருக்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க, கிளிக் ஆன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் ஆஃப்டர் ஆன்சரிங் எவ்ரி கொஸ்டின். ஓகேங்களா? டு சேவ் யுவர் ஆன்சர். அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கிளிக் அண்ட் சேவ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. ஓகேவா? அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சூஸ் பண்ணாமல் விட்டோம்னா டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் வந்து தமிழ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்பவே நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதுவும் வரும், ப்ளஸ் இங்கிலீஷும் வரும். அந்த டைமில் வந்து எனக்கு தமிழ் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஷின்ஸ் வந்து 1 by 1 வரும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 100 கொஷின் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணல, அதாவது வந்து நீங்கள் அதை பார்க்கவே இல்லை அர்த்தம். மொத்தம் 1லேருந்து 100 கொஷின் வரைக்கும் இருக்கும். அதில் ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் நீங்கள் கொஷினை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 4வது பாயிண்ட் வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கிறது வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்பீங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுப்போம். இதெல்லாம் அட்டன் பண்ணணும் கடகடன்னு கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் தான் வந்து மேஜராக அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ இல்லாததை ட்ரை பண்ணுவோம். ஸோ இது போல் வந்து கத்திரிப்பு கலர் இருக்கிறது எல்லாமே மார்க் ஃபார் ரிவ்யூ, நம்ம இதெல்லாம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சிலது என்ன பண்ணிட்டுன்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்போ கத்திரிப்பு கலர் மேலே பச்சை கலர் டாட் மாதிரி இருக்கும். அதாவது வந்து இது வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறது தான் அந்த கத்திரிப்பு கலரில் நடுவில் பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா? 5th பாயிண்ட்டு அதுதான் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ. ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ இது போலலாம் வந்து நீங்கள் இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ ஸ்டேட்டஸை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது போலலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் டிஸ்பிளே வந்து ஆரோ பட்டன் சொல்லியிருக்காங்க பாரு, மேலே ஆரோ கீழே வர டவுன் பண்ணிங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறது காமிக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு அப்படின்றது கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்ததுக்கப்புறம் சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ். அதாவது வந்து இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் பிகின் டு எக்ஸாம் கொடுத்துட்றேன். இப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம் உள்ளே போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே 1 by 1 செஷன் எக்ஸாம் ஹாலில் சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்கிட்டேன்னா அங்கே பதட்டம் அடைய தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஸ்டின் இப்படி தான் ரிவ்யூவாக இருக்கும். நம்ம பிகின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் ஒரு 100 கொஸ்டின் வரிசையாக 1லேருந்து 100 இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் டிக் பண்ணிட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் மாறிடும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கலர் கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னா நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த கத்திரிப்பு கலர் நடுவில் பச்சை கலர் பட்டன் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், ஒரிஜினலாக எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போல் தான் கொஸ்டின் கேட்பான். அதனால் பேசிக் லெவலில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். கரெக்டான கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், 100% அக்யூரஸியோட அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து எக்ஸாமினேஷன் போடுறப்ப தமிழ் சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? டிஃபால்ட்டாக எனக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஸோ எப்படி நான் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐ பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த கொஸ்டினோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆன்லைன் எக்ஸாம் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறப்பவே லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா மாறும், இல்லைனா மாறாது, டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுபோல் நம்மளுக்கு லாங்குவேஜ் வேணும்னா லாங்குவேஜும் மாற்றிக்கலாம், இல்லை உனக்கு இங்கிலீஷ்லாம் வேணும்னா இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இது போல் வந்து நீங்கள் லாங்குவேஜும் அங்கே போய் டெஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஸோ இது போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக பயம் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன, ஆன்சர் கொடுத்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன கலரில் காட்டும். கிளியர் ரெஸ்பான்ஸ்னால் எனக்கு இல்லை இது தேவையில்லை, நான் கொடுத்தது வந்து தப்பு அப்படின்னு கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். ஸோ இது போல் தான் மேலே டாப் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 89 நிமிஷம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகேவா? ஸோ இது போல் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு காமிக்கும். ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இந்த ரயில்வே எக்ஸாம்லேயே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டே என்ன பண்ணியிருக்குன்னா கிளியராக வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டை மேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் லிங்க்லையோ தரேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் போய் பயப்படக்கூடாது. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினும் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது போல் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் அங்கே இருக்கும். அந்த டைமில் இது போல் வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக இருக்கிற எல்லா கொஸ்டினும் மறந்து தான் போகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேஇக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டால் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேக்கு எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.